என்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான். அப்போ யோவான் 18:4 இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து சிலுவைக்கு போறாரு. சிலுவைக்கு போகும்போது இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்திருந்தாராம். ஏன்னா பிதாவாகிய தேவனை கைவிட்டுக்கிறாரு. நல்ல கவனி. பிதாவாகிய தேவனை எவை போய்து கைவிட்டார். பிதாவாகிய தேவன் இவரை கைவிட்டார், இவர் அவரை கைவிட்டார். இப்போ நமக்கு என்ன நேரிட போதுன்னு அறிந்திருக்கிறாரா? நீ அறிந்திருக்கிறாயா? நீ ஏதே தோட்டத்திலே ஜீவ வச்சதுக்கே கைவிட்டுட்ட, அப்படிதானப்பா? கைவிட்டுட்டு தான் நீ பிறந்திருக்கிற. உனக்கு என்ன நேரிடமோ உனக்கு தெரியணும். என்ன நேரிடும்? திருடன் திருடவும் கொல்லவும் அழைக்க வருகிறானே என்று. ஆமா, திருடராகிய பிசாசு உன்னை சிலுவையில் அறைவான். சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், ஐஸ்வர்யத்தை திருடி தரித்திரத்தை கொடுப்பான், சமாதானம் குழப்பம், ஆசீர்வாதத்தை சாபத்தை கொடுப்பான், ஆரோக்கியத்தை திருடி வியாதியை கொடுப்பான். இதெல்லாம் நடக்குது இயேசு சிலுவையில். ஏசு சூப்பரா சொல்றாரு. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர் அறிந்திருக்கிறார். நீ அறிந்திருக்கிறாயா? ஐயா, விசுவாசிய வாழ்க்கையில் ஒரே போராட்டம் பண்றாயா? ஒரே தரித்திரம், ஒரே அவமானம், ஒரே வக்கம், ஒரே வியாதி ஆகிதே குடும்பத்தில். ஏன்னா பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட்டாய். ஜீவ பிதாவோடு இருக்கிற தொடர்பு கட்டாயி போச்சு. ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தேம கடையை பிடிச்சிக்கினால சாகவே சாவாய். அதனால விசுவாசி கிரியை செய்யறான்னு ஒரு அறிவு இருக்கணும். ஏன் மனுஷனுக்கு பல பிரச்சனையோடு சிக்கிக்கிறார்? என் தாய் என்னை பாவத்தில். அதனால இயேசு நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிறாரு, நம்முடைய சாபத்தை ஏத்துக்கிறாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகிறாரு. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதவாக்கி நிறைவேறத்தக்கதுக்காக நம்முடைய அக்கிரமம் ஏற்றுகிறார். பாருங்க, யோவான் 18 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சேத்தனோடு கூட கெத்ரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசனும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசனுடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவர்களின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரை கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். யூதாஸ் வராம பாரு. பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தானா யூதாசு. அடுத்த வசனம், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அன்றடைந்தவன். பிதாவாகிய தேவனை கைவிட்டு இருக்கிறாரு. ஏசு சொல்றாரு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிரம் என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படின்றாரு. அவருடைய சித்தம் என்னன்னா, நீ என்னை கைவிட்டுருப்பா. பிதாவை கைவிட்டாவே நீட்டுலா இருக்கிற உடனே யூதாசு பந்தங்களோடு தீவெட்டிகளோடு வந்து அவளை சிலுவையில் அறையணும். பாவமாகணும், சாபமாகணும், தரித்திரமாகணும், வியாதி ஆகணும். இயேசு சிலுவையில் ஆனாரா இல்லையா? மேஜிக்கா பொய்யா? மேஜிக்கெல்லாம் செய்ய மாட்டார். ஃபேக்ட், உண்மையாவே சிலுவையில் அறையப்பட்டார், பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், வியாதியாக்கப்பட்டார். வீரன் இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்படல. கையை தட்டு. அல்லேலூயா.
லேலுயா. இயேசு கவலைப்படலையா? தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து சிலுவைக்கு போய் யாரையும் சபிக்கல, யாரையும் நிந்திக்கல, யாரையும் தூசிக்கல. பிதாவே இவர்களுக்கு மன்னின்றார் பாருங்க. அதை தான் நீங்க செய்ய மாட்டேன். எப்படி மன்னிப்ப? சும்மா வாயில வட சொல்ற மாதிரி மன்னிப்பு வருமா? ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அங்க ரோமர்கள் யூதர்கள் சிலுவையில் அறிகிறாங்க. ரோமர்கள் உலகத்துக்கு, யூதர்கள் மத சம்பந்தமானவங்க. நன்மை தீமை, நன்மார்க்க துன்மார்க்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்க. உலகத்துல 2 டைப், நன்மை தீமை அறியத்தக்கவன். யூதர்கள்லாம் கொஞ்சம் சன்மார்க்க நெறிமுறை கொஞ்சம் அவங்களுக்கு. ரோமர்கள்லாம் தீமை, ரவுடிசா, கொலை கூத்து, சுயநீதி அநீதி. இந்த 2 ஜனங்களும் இயேசு சிலுவையில் அறியும் போது இயேசு அதுல இருந்து தப்பித்து வர்றதுக்கு அங்க என்ன பண்ண, அவர் தம் வாழை திறவாது இருந்தார். அவர் யாரையும் வழியவில்லை. ஜீவ ரத்தத்துக்கு 3 நாள் பேட தொலைஞ்சு ஏந்து விட்டார். 3 நாள் கையை தட்ட அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இயேசு மாட்டிக்கிட்டா இருப்பான். நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிட்டு, நம்முடைய சாபத்தை ஏத்துக்கிட்டு, பிதாவாகி தேவனை கைவிட்டுட்டு நெருக்கதியா நிற்கிறாரு. இப்ப அவர் எடுத்து போய் சிலுவையில நியாயத்திற்கு சிலுவையில் அறையும் போது இயேசு உனக்காக எனக்காக, நான் பிதாவாகிய தேவனை கைவிட்டுட்டான். என் தாய் என்ன பாவத்துல பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால பிசாசு நம்மளோட வாழ்க்கையில திறறான், கொள்றான், அழிக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? மாம்சீகத்துல சத்ருக்கு சத்ரு வந்து பகைக்குள்ள பகைச்சு சபிக்கிறோம், சபித்து நம்ம ஜெயிக்காதே தோத்து கிடக்கிறோம். இயேசு சத்ருக்களை சிநேகிக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு, துன்பப்படுத்து ஜபம் பண்றாரு. இந்த மலை உபதேசம் கரெக்டா செய்யறாரு பாரு. அங்க சத்ருக்கள் இருக்கிறாங்க, அங்க பாவிகள் இருக்கிறாங்க, அக்கிரமக்காரர்கள் ரோமர்கள் சிலுவையில் அறியும் போது இயேசு அங்கிருந்து மீண்டு வரத்துக்கு 3ஆவது நாள் பாவத்தை பண்ண பாதத்தை ஜீவ ரத்தத்தை தான் கொடுக்கிறாரு. புரியுதா? அவ்வளோ பெரிய சாபத்தை, அவ்வளோ பெரிய பாவத்தை, அவ்வளோ பெரிய மனதை, அவ்வளோ பெரிய தத்தி அட்ட தத்திரமானாரு. சில முள்முடி வைக்கிறாங்க. முள் சாபம். மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சாபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானால் தரித்திரம் வரணும். கை ஓட்ட கை ஆணி வச்சுட்டாங்க. பேங்க்ல பேலன்ஸே இல்லை, சொத்த சுபோஜயம். அட்ட தரித்திரமானாரு, உண்மையாவே ஆயினாரு. வியாதி, உடம்பெல்லாம் வியாதி, எல்லாருடைய வியாதி வந்துச்சு. உடம்பெல்லாம் வியாதி, அந்த கேடாடுதான் நம்முடைய வியாதி. நம்ம பாவமாக்கப்பட்டாவே சாபமான அந்த மனுஷன் எல்லா வியாதி A to Z எல்லா வியாதி வந்துச்சு. இயேசு தலைமையில கை வச்சுட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவனை பேசுகிறார். ஜீவ வார்த்தையை தான் பேசுறாரு. இது எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அவருக்காக செய்யணும், உனக்காக எனக்காக செய்யணும். இயேசு இது பாரு, 4வது இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து. நீ கூட அறிஞ்சுக்கணும், பிதாவாகிய தேவனை ஜீவ பிதாவை கைவிட்டுட்டீங்கன்னாக்கா ஆதாம் முழு உலகம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்காதுன்னா நீ ஒன்னு அறிஞ்சிக்கோ, நமக்கு பிரச்சனை வரப்போகுது. பிசாசு நம்மளை திருடி கொண்டு ஆயிடுச்சு, பாதாள் வெளியே இருந்து போறான்னு நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுல தப்பிச்சு வருது ஏசு என்ன செய்ய, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது பிதாவே இப்படி கையில் ஆவி ஒப்பித்து ஜீவரத்தை குத்தாரு. ஈட்டாளு குத்துறதுக்கு ஆதாம் முழுவதுக்கு குத்துக்கிறார். அந்த ஜீவரத்தை உனக்கு அந்த தேவ நீதி உயிர்த்தது உனக்கு உலகுது. அதை போய் பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழுவதுக்கு குத்துவாரு, அசுத்தாய் பசுத்தாய் வர தேவதூதர் பணிவிடை செய்ய தேவதூதர் கல்ல பாட்டு பசுத்தாய் செத்து படுத்த உயிர்த்தர் வானத்தோட சகலாதிகத்துக்குள்ள 3வது நாள் வானத்தோட இந்த பரலோகத்துக்கு போய் சேர்த்தார். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்திருந்தாராம். பிதாவாகி தேவரை கைவிட்டுட்டாருப்பா, இவர் அவரை கைவிட்டுட்டாரு. அதான் பாவமாக்கப்படுதல். ஏன் சென்னையா பாவத்தை பண்ணாரு? பீடிப்பிச்சாரு, பொடி போட்டாரா, விபச்சாரம் பண்ணாரா, வேசாரம் பண்ணாரா, கொலை பண்ணாரா? பிதாவாகிய தேவனை கைவிட்டாவே பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துடும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பீடி பொடி சிகரெட்டு குடி கூத்தா பண்ணாங்க. ஜீவ வித்தத்தை கை விட்டுட்டு நன்மத்தை மரியாதை டச் பண்ணாவே பாவமாக்கப்பட்டாங்க, சாபமாக்கப்பட்டாங்க, தரித்திரமாக்கப்பட்ட ஆனாங்களா இல்லையா? அங்க கொலை பண்ணதுக்கு யாரும் இல்லை, 2 பேர் தான் இருந்தாங்க. நீங்க பாவம்னாவே விபச்சாரம், வேசித்தனம், கொலை, அதான் பாவம் இல்லை. பீடி பொடி சிகரெட் இல்லை.
பிதாவாகிய தேவனோட ஜீவ பிதாவோடு இருக்கிற இணைப்பு இல்லைனாவே நீ நியூட்ல உலகத்தில் பிசாசு வந்து அவன் காரியத்தை காட்டுவான். அதுதான் ஜீவனுக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருக்கணும். அப்போ ஜீவ விருட்சத்தை கண்ணீர் என் பிதா ஜீவனுடையவர். அப்போ பிதாவாகிய தேவனோடு இருக்கிற இணைப்பு எப்ப கட்டாவுதுன்னா உனக்கு இயேசு ஜீவன் பருவ பிதாவாகி வாழ்நாளெல்லாம் கொடுக்கணும். அப்பதான் பிதாவோடு இணைந்திருக்கிற இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல பிதா 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 பிதான்னு இருந்தாரு. அதனால பிதாவாகிய தேவன் இயேசுவோடு ஆவியானவர் இயேசுவோடு இருந்தாரு. எப்போ அந்த ஆவியானவர் பிதாவும் கட்டாயிட்டாங்கனாக்கா பிதாவாகிய தேவன் இமை போய் கைவிட்டதுமே ஆவியானவர் தேவதூதர் பிரசன் எல்லாம் போயிடுச்சு. நம்மள மாதிரி பாவமாக்கப்பட்ட உடனே சிலுவில் அறிகிறாங்க அவங்க. புரிஞ்சுக்கோ இதெல்லாம். அதனாலதான் பிதாவாகிய தேவன் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனம். யோவான் எழுதின 1 நிருபம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதா. அப்பதான் பசுத்தாவி தேவதூர்கள்லாம் உனக்கு பணிவிடை செய்வாங்க. உன் வழிக்கும் பிசாசோடும் அசுத்தாவியோட ஐக்கியமா இருந்தாக்கா திருடன் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். இப்ப என்ன பண்ணணும்? பிதாவோட ஐக்கியமா இருக்குது. இயேசு ஜீவ விச்சத்துக்கு நீ பிதாவாகி இரவு பகலும் குத்துக்கிட்டே இரு. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய சேர்த்து அந்த உம்முடையவா நம்முடைய போவாத, நம்முடைய நீதியில் அழிக்கான கந்த அந்த உம்முடைய நாம் தான் இயேசுவின். அந்த இயேசு ஒரு ஜீவ வச்சு அந்த தேவ நீதிட்டு உயிர்த்ததுல பரமண்டல பிதாவாகி பிதாவாகி ஐக்கியம் வந்தாங்க. அங்க தேவதூதம் வந்துருவான். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை எந்த சோழ தீமை என்று ரச்சித்துக் கொள்வார். பாதாளத்திலிருந்து தீமை என்னது? பாவ சாபம் மனதை பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுவாரு. அப்போ சிலுவையில அவர் சொன்ன ஜபத்தை தான் பண்ணா. பிதாவே உங்களுடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவத்தை அந்த உங்களுடைய நாம் ஜீவதாரி ஜீவனத்தை கொடுத்தா ஈட்டால் கொடுத்தா அதே ஜீவதாரி ஜீவனம். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் அந்த ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உங்களுடைய நாம் உங்களுடைய தான் கொடுத்தாரு. இப்போ இணைப்பு கட்டானதுமே இணைப்பு சரி செய்யறாரு. சிலுவையில் போய் இவை போய் கைவிட்டு காலமெல்லாம் அப்படியே கைவிட்டு இல்லை. இவை போய் கைவிட்டார். உடனே 3 நாள் பாவ சாப மரணம் தந்துட்டு வந்து தலையத்தே அவ்வளவுதான். என் தலையத்தை அவ்வளவு சில பேர் அவ்வளவுதான் தலையத்தை அவ்வளவுதான்ப்பா. அது தேலாது கேள்வி. அப்படி இல்லப்பா, உன் பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு உன் தலையத்தை மாற்ற முடியும். அதுக்கு என்னாச்சுன்னா பாவத்தை மரணத்தை சாபத்தை தந்தி தேடி ஜீவ பரிகாரத்தை பேசணும். நன்மத்தை மரியத்தக்க கடி சாகவே சாக கிடைக்கி ஜீவ வச்சதுக்கு அந்த ஜீவ தரு ஜீவனத்தை தான் சிலுவையில பிதாவே உலகில் ஆவியத்தை ஜீவனை விட்டா அந்த ஜீவற்ற வார்த்தைகள் ஈட்டியாளுக்கு அதே ஜீவ சரி ஜீவனத்தான். அந்த ஜீவன தேவ நீதிட்டு உயிர்த்து இருக்குது. அது ஆதாம் வந்து முழு விழுந்து கொடுத்தாரு. உடனே உங்களை எந்த தீமையை ரச்சித்து கொண்டாரு. 3ஆம் நாள் தீமையில பாவத்தை மரணத்திலிருந்தே ரச்சித்துக்கிறாரு. கையை தட்டு தட்டு. அதனால பாயிண்ட் படி மனுஷனை அவனுக்கு என்ன நேருது உனக்கு தெரியணும். நீ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே வழி. ஏன் மனுஷன் பிசாசினால் பாதிக்கப்படுறான்? பிதாவாகி தேவனை ஜீவ பிதாவோடு ஜீவமாறு தெரியல நன்மத்தை மரியத்தக்க கடிப்பிடிச்சிருக்கிறான். அதனால அவன் திண்டிக்கிறான், கொள்ளுங்கிறான், அழிச்சுக்கிறான். நீ என்ன பண்ண பட்டுன இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிருந்தில் வேற பங்கெடுத்துக்கிற அந்த இயேசு ஜீவ சரஜீவரத்தை உனக்குள்ளேக்குது. அதை நீ முதல்ல தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுது கரெக்டா இருக்கணும். அசுத்தாய்வோ பசுத்தாய்வோ தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. மற்றவங்களுக்கு போய் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பிதாவோடு இணைச்சு ஒன்று தான் கூடியான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவங்களாகி இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமன்றம் அந்த கிறிஸ்துவ கொடுக்கணும். அந்த கிறிஸ்துவ எங்க அம்மா பேர் சொல்லி எங்க அப்பா பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் ஜீவ பிதாவோடு கட்டாயி ஜீவ கட்டே தெரியல. அந்த தேவ நீதி வீட்டில் தேவன் தனக்கு ஆதாம் முழு எழுது கொடுக்கல. நன்மத்தை நன்மார்க்கு துன்மார்க்கு கண்டிச்சவன் ஜீவனத்தை சுய நீதி அநீதிய தேவனுக்கு உலகத்துக்கு பிசாசோடு எஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பிசாசு திடீர்னு கொண்டுங்கிறான். சமாதான சந்தோஷம் சுகம் மேல தேவன்
ஆஸ்வாத ஐஸ்வர்யத்தை எல்லாம் திடுக்கிறான். இப்போ நீ என்ன பண்ண, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ணி திருவிருந்தில் பங்கெடுத்து அந்த ஜீவ விருத்தத்துக்கு உம்முடைய நாம உம்முடைய சித்தத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் கூட இணைப்பு சரி செய்யும் போது பட்டு லைட் எரியும். இப்போ லைட் வந்துட்டே இருக்குதுப்பா, அந்த ஒயர் கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்க லைட் எரியுமா? இதுக்கு இந்த பிளக்குக்கு அதுக்கும் லைட் போயிட்டே இருக்குது. அதை கட் பண்ணிட்டு வச்சுக்க லைட் என்னவா? இப்போ திருப்பி எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு வந்து அந்த லைட் அந்த ஒயர் ஜாயின் பண்ணி பேஸ்ட் போட்டு அது இது என்னது டேப் போட்டு ஒட்டி நல்லா பண்ண அப்புறம் போட்டா என்னவா? ஏன் இணைப்பு சரி செஞ்சாக்கா? நீ இணைப்பு கட் ஆயிட்டு நான் லைட் எரியணும் லைட் கெஞ்சுக்கிறோம் பண்டாடுறேன் நான் லைட் எரியுமா? இணைப்பு சரி செய்யா. அப்போ இணைப்பு கட் ஆயிட்டாக்கா மீண்டும் இணைக்க முடியும். பிதாவோடு கூட இணைப்பு கட்டாயி போச்சு. ஏவாளு ஜீவத்தில் கட்டி விட்டு நன்மத்தை மரியத்தக்க கட்டி போயிட்டு கட்டாயி போச்சு. பிசாதோட இருள் லைட் ஸ்டாப் ஆகி போச்சு. ஜீவ ஆசுவாதம் எல்லாம் பிசாது சாபத்திரமா போய் அவன் தலைமையில கை வச்சு இயேசு ஜீவனை பிதா குமார் ஆதாவது முழுவதுக்கு ஒரு இணைப்பு சரிதான் உடைய பட்டு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து ஈலிங் ஆனா. அல்லேலூயா. புரியுதாப்பா? புரியுதா? அதான் சொல்றது. ஆப்பிரிக்கா ஐரோப்பா அமெரிக்கால எல்லாம் போய் இந்த மாதிரி சத்தியத்தை சொன்னா நேரம் தும்சம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? கோடி கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஈடி நீ அவர் கையெழுத்து. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஏன்னா எழுப்புதல் வரலன்னா மண்டை ஃபுல்லா களிமண், மாம்சீகம், மத சம்பந்தமான கொள்கைகள். அதனால என் செய்தி கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான். இப்போ 38 வருஷமா வியாதிஸ்தனாகிறான். பிதாவாகிய தேவனோடு இணைப்பு கட்டாயி போச்சு. 38 வருஷமா இருளேகிறான், வியாதியிலேகிறான். 38 வருஷமா பிதாவோடு கூட ஐக்கியம். ஆதாம் வந்து முழு ஐக்கியம். இயேசு வந்து என்ன பண்ணாரு அவனுக்கு? மச்சான் இணைப்பு கட்டாயிட்டு லைட்டு 38 வருஷமா லைட் எரியல. அவனுக்கு இருட்டாக்குறான் பிசாசோடு சேர்ந்து பட்டு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. அந்த 38 வியாதி தன் ஜீவ சரஜீவ பிதாவுக்கு பிதாவாகி ஆதாம் வந்து முழுவதுக்கு இணைப்பு சரி செய்தா பாரு. உடனே என்னன்னா 38 வருஷத்துக்கு அப்புறம் பட்டு பசுத்தாய் வந்து உடனே எழுந்து படுக்கை எழுந்து கொண்டு நடந்தான். போட்டுக்குதா இல்லையப்பா? போட்டுக்குதா? அப்போ இணைப்பை சரி செய்ய வேண்டும். பிதாவோடு இருக்கிற இணைப்பை சரி செய்தான் பிதாவாகி தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு சாமன வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து முழுவதுக்கு குத்திட்டினா பாவட்டு மனத்திலிருந்து விடையில தேவனி தூய்த்தல் ஜீவ ஒளி ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம் நிச்சயம் பரலோகராஜ் பெற்றுக்கொள்வாய்ன்னு சொல்லிதான் இந்த பிதாவாகி தேவன் இயேசுவை ஒன்று கொடுத்தாரு. அந்த இயேசுல வெத்தியேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்துவம் அந்த பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் வந்து முழு அந்த இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க கிடையாது. இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவனமாக இருக்கிற அந்த ஜீவன்ல தேவநீதி உயிர் பரலோகராஜ் எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற சமாதானங்குது. அருபொருள் தேவநீதி உழித்தது. அதை விட்டுட்டு கட்டாயிடுச்சு. உனக்கு நன்மத்தை மறியத்தக்க பாவத்தை சம்பளம் மன பிசாசோடு இருந்து இருட்டாயிட்டு. நீ இருளின் ராஜ்யம் இருள்னா சாபம் பாவம் மரண பாதாளம். இப்போ இயேசு வந்து என்ன பண்ணாரு? இணைப்பை சரி செய்யறாரு. அந்த இணைப்பை சரி செய்தா இயேசு வேலையே. திருடவும் கொள்ளவும் அழைத்து வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவ சரி ஜீவ ரத்தத்தை லேகோட் பிசாசு பிச்சவன் 2000 பிசாசு பிச்சு இருட்டாயிட்டான். என் தாய் என்னை பாவத்துல கருத்தறிக்கிறான், துர்குணத்தில் உருவாகி இருக்கிற 2000 இருட்டு பட்டுன்னு அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக லேகோட் பிசாசு ஜீவ சரி ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் உங்களுக்கு குத்தாருமா இருக்க. உடனே பட்டு லைட் வச்சு உடனே அசுத்தாங்க அல்லே வச்சு ஓடியே போச்சு. அல்லேலூயா. அதனால்தான் நம்ம செய்தி கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவான். அப்போ ரோமர் 3 இருந்து எல்லோரும் பாவ செய்தி. அமெரிக்காக்கார ஆப்பிரிக்காக்கார ஐரோப்பாவை நல்லா படிச்சிருக்கிறாரு, டாக்டர் ஆகிறாரு, இன்ஜினியர் ஆகிறாரு, அரசியல் தலைவராகிறாரு, சினிமா கலைஞராகிறாரு, ரொம்ப ஜோராகிறார். கோட்டு பார்த்து மயங்கிடாத. ரோமர் 3 இருந்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்பெற்று இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாய் இருக்கிறா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன அந்த தேவ நீதி உயிர்த்தல பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கலாம். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவேல் ஒரு ஆள் பிசாசு இருட்டாக்கிடும். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டா எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட என்னன்பு இயேசு நண்பு அந்த ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கணும். அந்த சிலுவையில இயேசு செய்து காட்டினாரு. நம்மள மாதிரி ஆயிட்டாரு. பிதாவாகி தேவன் இமை போய்து கைவிட்டா. இவர் இந்த பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க படிச்ச 1000 என்னுடைய சித்தமல்ல உங்களுடைய அவருடைய சித்தம் என்னது? நீ கைவிட்டு தான் ஆகணும். உடனே கைவிட்டாரு. உடனே இருட்டு சிலுவையில சாப பாபம் மரண தந்திரம் பாதாள் வந்தது. உடனே தலைமையில் கைவிட்டு கவலைப்படல.
இணைப்பு கட்டாயினா என்ன பண்ணனா, பிதாவே இவருக்கு மண்டியம் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவா ஆதாம் முழுவெழுத்து கொடுக்கணும். அதை கொடுத்தாரு, சூப்பரா கொடுத்தாரு. 3ஆம் நாள் பசுத்தாய் வந்தார், செத்து போனது எழுந்தாரு. தேவதூதன் கல்லப்பட்டான், வான பிசாசத்தால உலகத்தையே கொள்ளை வல்லோகராஜ். இதுதான் இந்த சூரிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண சொல்லி, அதான் நம்முடைய செய்தி. சூரிய ஜீவன் வேதாகம சத்தியம், உலகத்தில் எங்குமே கேட்டு விளையாடப்பட்ட சத்தியங்கள். இப்படிப்பட்ட சத்தியத்துக்காக பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ் யூடியூப்ல ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணிக்கணும். சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகள் 100 நிச்சயமா உலகத்தில் எங்குமே கேள்வி விலையேற்பட்ட சத்தியங்களை பதிவு செய்யணும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதனால நம்ம ஜெபம் பண்ணோம். யோவான் 18:4 இயேசு நமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்திருந்தாராம். பிதாவாகி தேவனை நம்ம கைவிட்டுட்டோம், அவர் நம்மளை கைவிட்டுட்டாரு. இப்ப என்ன நடக்க போறா, யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். ஜீவ பிதாவோடு இருக்கிற இணைப்பு கட்டாந்துமே உடனே யூதாஸ் வரான். நன்மத்தையும் அறியத்தக்க சாப பாவம் மரணத்தை யாரும் நீட்டல, ஜீவ பிதா கைவிட்டாவே உடனே ரெடியா இருக்கிறான். அப்ப பிதாவாகிய தேவன் இணைப்பு கைத பாவமாக்கப்படுத, சாபமாக்கப்படுத, தரித்திரமாக்க, சிலுவை மரணம், சாப பாவம் மரணத்தை உரிமையா வருவான். உடனே இயேசு ஸ்ரீவன் பரிவர பிதாவாய் ஆதாம் முழுந்து கொண்டு இணைப்பு சரி தருவேன். 3 நாள் சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதத்தை ஜெயிச்சு பசுத்தாய் வந்து தேவதூதர் வந்து விசுவாசத்தால் ஏந்து போன எல்லாம் 3 நாள்ல பெற்றுட்டு பரலோகத்துக்கு போய் சேர்த்தார். இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லிக்கிறாரு. இப்போ உலகமெல்லாம் நம்ம சபை என்ன சபை, குளோபல் சர்ச். நம்ம சபைக்கு வான கூற பூமி உள்ளது 816 கோடி மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லாரும் அம்மா வயதுல பிதாவோடு ஜீவ பிதாவோடு ஜீவமா இருக்க தெரியாம தான் நன்மத்தையும் அறியத்துக்கு பிசாசோடு எஞ்சிட்டான். எங்க பார்த்தாலும் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி எல்லாம் பாரு, எங்க சாப பாவம் மன தத்திரம் பாதாளம். நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது, சோதோகுமார் நடக்குது. எங்க பார்த்தா கொலை கூத்து, சுயநீதி, அநீதி, பாவ சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம். செங்கு சுட்டி பிசுவாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் இணைப்பு சரிஞ்ச பட்டு லைட் இருக்குது. அசுத்தாய் வந்து பசுத்தாய் வருது. இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி, நீங்க ஒருவன் நெல் வார்த்தை நெல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கத்தை நான் எக்காலத்துல அவர் துதிய போதுவா தாவிது எக்காலத்தை என்ன துதி தோற்றம் ஆறாயிரம் கிறிஸ்து தேவனோடு பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் பலிபீடத்துக்கிட்டே ஒரு பைதட்டோடு எங்க போனா தேவன் தனக்கு உலகத்துக்கு சகல காத்துவாசம், ஏசா காசுவாசம், யாக்கோபு ஆசாதம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நன்மத்தை மாதிரி இயேசு ஜீவ வச்சதுக்கு நீ அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்கள்லாம் பணிவிட செய்ய யூ ஆர் ஏ சக்சஸ்ஃபுல் மேன். ஆனே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் எதுவும் வார்த்தை நிலைத்திரு. இல்லை நான் நன்மத்தை தான் இருப்பேன். அதை தேவன் தனக்கு உலகத்தாக கொடுக்கணும். நீ சபிக்க நிமித்து பூமி சபிக்கப்பட்டவர். நன்மத்தை மாதிரியத்தக்க கனியை புசிக்கினாலே உன் நிமித்து பூமி சபிக்கப்பட்டவர். முள்ளு குறுக்கு சாகவே சாவாய். பிதாவோடு இருக்கிற அழிப்பு, முழு உலகத்தோடு இருக்கிற அழிப்பு, ஜீவ வச்சத்துக்கு அழிப்பு கட்டாய் போச்சு. பாவத்தோடு சாபத்தோடு மரணத்தோடு வியாதியோடு வறுமையோடு தரித்திரத்தோடு ஐக்கப்பட்டதுனால வாழ்நாளெல்லாம் பிசாசு போராட்டம். கட்சியில் மறித்து அப்படியே பாதாது பிசாசுக்கிட்டே போய் சேர்ந்துடலாம். சீரியஸான மேட்ரு. அதனால தான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. சுவிசேஷ இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு தேவநீதி உயிர்த்தல் பரலோகராஜ் ஜீவ கனியா இருக்கிறாரு. உலகம் ஃபுல்லா நன்மத்தையும் அறியத்தக்க கனி. பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் ஆதாம் ஜீவ மார்க்கத்தை கொடுக்கறதை விட்டுட்டாங்க. சபிக்கல் ஆசதி பக்கத்து நன்மை செய், சத்துக்கு ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. தேவத்தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள்லாம் கூட இடைவிட எக்காலத்து கொடு. பாவம் மரணம் ஓட்டி பசுத்தாய் விடும். வர விருத்தியாகும். அது நாங்க ஸ்ட்ராங் நல்லா மிச்சுடாகு. தேவி நீதி தூதில் பரலோகராஜம் பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு குடும்பத்துல பெத்த பிள்ளைங்க கட்டின மணி சொந்த பந்தம் சுட்டிக எல்லாம் ஆதாம்குள்ள பிறந்துக்கிறாங்க. நன்மத்தை மரியத்தை தேவத்தனக்குள்ள எங்க பார்த்தாலும் பிசா கிராமங்களில் பட்டணங்களில் தேசங்களை செங்கு சுற்றி இருந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்க திருடவும் கொள்ள வழிக்கு வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும் வருதே. நல்ல மேய்ப்ப ஆடுகளுக்கு ஜீவரத்தத்தையே கொடுக்கிறாரு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுது அசுத்தாய் தோத்துறாரு. பசுத்தாயிருக்கு தேவதூரால் பணிவிடை செய்ய காப்பாற்றி கொண்டாரு. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்க நீங்கள் அவரும் பாக்கியவான்கள். என் செய்தி கேட்க உங்களால் ஊழியர் செய்யாமல் இருக்க முடியாது. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் கடைசி நாளிலே தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துவார். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். யோவான் 18:4 இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவரை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரதித்து நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுக்கிற யோதாசு அவர்களோடு கூட நின்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஸ்தோத்திரம். நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய பாதாளத்தை ஏற்றுக்கொண்டார். இவை போய்து கைவிட 3 நாள் இருண்டாய் போச்சு.
அவர் சிலுவையில் அறியும்போது பூமி இருண்டு போனதான். சூரியன் வந்து என்ன பண்ணான், பட்ட பகல்ல அப்படியே இருண்டு போனது போடப்படுது. இயேசு கவலைப்படல, சோர்ந்து போல. உனக்கு ஒரு மாடல் காட்டார். பாவமாக்கப்பட்டாயா, சாபமாக்கப்பட்டாயா, தரித்திரமாக்கப்பட்டாயா, பாதாளம் பாரியா, கவலைப்படா, பரிகாரம் பண்ணு. பரிகாரம் இயேசு ஜீவ ஜீவ ரத்தம். அந்த பிதாகுமார் பசு பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நான் உம்முடைய சேர்த்தான். அது இயேசு சாமண்ட வாக்கு தந்தலாங்குது. ஆதி அவன் தேவநீதி உயிர்த்ததுக்கு அதை கொடு. ஆதாம் வந்து மூடுவதற்கு உம்முடைய நான் உம்முடைய சேர்த்து நாங்கள் எங்களை எந்த சோதனை தீமை என்று ரச்சித்துக் கொள்வார். பாவத்துக்கு சாபத்துக்கு மது பாதாத்துக்கு ஏசாதத்து சூப்பரா நிரூபிச்சு காட்டினார் சிலுவையில. அவர் டீச் பண்ணாரு, கட்சியில பிராக்டிகலாவும் நடந்து காட்டினாரு. அதனால டீச் மட்டும் பண்ணிட்டு போல பிதாவாகி பிராக்டிகலாவும் என்னை கைவிட்டுரு அப்ப சொன்னார். இவை போய்து கைவிடு, ஆனால் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன்னாரு. ஏசு சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ஆயுள் என்னுடைய சித்தம் இல்ல உம்முடைய சித்தம்னாரு. 3 முறை ஜாக மாட்டார். எப்பவுமே பிதா கீ பண்ணிச்சவரு சிலுவைக்கு போகும்போது 3 முறை ஜாக மாட்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ஆயிரம் என்னுடைய சித்தம் என்னவர் உம்முடைய பிதாவுடைய சித்தம் இல்லை. மகனே நீரே வழி. மனுஷனுக்கு ஒரு மாடல் காட்டு, என்னை கைவிட்டுரு. பாவ சாபம் மரண தத்திர பாதத்துக்கெல்லாம் போய் 3ஆம் நாள் எப்படி வரும் ஒரு மாடலும் காட்டினார் பாருங்க. பாவமாயி சாபமாயி மரணமாயி தத்திரமாயி தலைமையில் கழிச்சு கவலைப்படல. வீரன் இயேசு ஜீவ சர ஜீவரத்தை பிதாவாகி ஆதம் முழுவதும் அந்த ஜீவ சர ஜீவரத்து உங்க கையில் இருக்குது. சிலுவையில் குத்து இருக்கிறாரு. நீ இயேசு ஜீவன் பரிவு பிதாவாகி ஆதம் இயேசு வாய்நாள் கொடு. அசுத்தாய் தொத்து பசுத்தாய் தேவதூர் பணிவு உன் கல்ல பட்டி போடுவாங்க. பசுத்தாய் சாவுக்கு உயிர்த்தல் உண்டாகும். சாபத்துல பாவத்துல மனதிலிருந்து ஆசுவாத ஐஸ்வர்யம் தமா சந்தோஷம் உயிர்த்து பரலோகராஜ்யத்துக்கு போய் சேரலாம். கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்டு நீ ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க கத்தாவே. ஏசு எங்கு சுற்றி தெரிந்தார். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்கி பெற்றுள்ளார். அடுத்த வருஷம் இலவச கிருபையிலான கிறிஸ்துவத்துல மீட்பை கொண்டு நீதிமான அந்த கிறிஸ்துவ தேவ நீதி உயிர்த்தல் ஜீவனமா இருக்கிறார். இயேசு நன்மத்தை மாதிரி நானே வழியில் சத்திய ஜீவனமா இருக்கிறாரு. அந்த ஜீவ சொன்ன ஜீவனத்தை என் கையில் குத்துக்கிறார் சிலுவையில. அது தேவ நீதி உயிர் பரலோகராஜ் பிதாகுமார் ஆதாரம் வாழ்நாள் கூட இடைவிழா கூட எக்கால் குத்த பாவட்டு வந்து பசுதாவை தேவதூர் பணிவிடை செய்ய எழுது போல ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்திருக்கார் சொல்லப்படுத்தாவே. இந்த சத்தியத்துக்கு நீ ஆஸ்வதி குடும்பத்தில் பட்டத தேசத்துல முழுவதும் எங்கு சுற்றி விசுவாசின் பலமையாக்கப்படி யாவரும் விடையிலாக்கும். நானே நல்ல மேய்ப்பன் ஜீவ சொன்ன ஜீவரத்தம் தேவ நீதி உயிர் என் பேர் பிதாக்கும் ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் தேவதூர் பணிவிடை செய்து பிதாவோடும் எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு குமாரனாக இயேசுவோடும் இருக்கிற இந்த வசந்தபடி கத்தாவே இருக்கும்படி ஒப்புடுகிற கத்தாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியம் செய்யும் வழிநடத்து. எல்லா ஜபத்துக்கிட்ட எல்லா விண்ணப்பத்துக்கிட்ட நீ அப்படியே செய்யிருக்கா. உலகத்தில் 816 கோடி பேர் ஆதாம் வழியா நன்மத்தை மாதிரியத்துக்கு பிசாசோடு ஐக்கியமாக்கிறாங்க. இருளடைந்த அந்த உலகத்தை இயேசு ஜீவ ஒளிய 816 கோடி பேருக்கு பிதாக்கும் ஆதாம் வாழ்நாள் இணைச்சு விடுகிற கதா. கிராமத்தோர் பசுத்தாய் அலையலையா இறங்கட்ட கதா. தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்கிற கதா. சாபத்திருந்த பாவத்திருந்த மனது பாதம் விடிலாக்கும்படி இந்திய தேசம் முழுவதும் கத்தா. கிராமத்தோறும் பட்டணந்தோறும் ஆடுவரே சோதரம் இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத் இயேசு தேவநீதி விதல பிதாக்குமார் ஆதாம் வாழ்நாள்லாம் ஒவ்வொரு அவன் இலக்கத்தக்க பஸ் காட்டால் சங்காத்தோடு பசுதாய் எகிப்து காணாதேசம் போய் சேர்ந்தது போல செங்கடு யோதான் இருக்க தரமட்டமாகி பாலும் தேர்வு காணாதேசம் போய் சேர்ந்தது போல எங்களுடைய பஸ்காவாய் கிறிஸ்தங்களாய் ஜீவ பலியாய் கொடுத்திருக்க தாவே. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுதுக்கு தாய் தகப்ப சொந்த பந்து எங்க சுற்றி இருக்க ஜன ஏரியாவுக்கு தேசங்களுக்கு எங்க போனாலும் இயேசு ஜீவசார தேவத்திற்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் தேவர்களாம் பணிவு செய்து ஒரு மாபெரிய எழுப்பில் கொண்டு இந்த செய்திக்கு பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்திலே எல்லா ஜெபத்திலும் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி பேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் யூடியூப்ல போங்க, ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜி ஷே வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர். 100 ஜீவமா இருக்கு உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் கடைசி நாள் லேபிள் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளுங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வீர்கள். இந்த செய்தியை கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை கனம் கர்த்தருக்கு கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-66
போரேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி 5/2/2025 அன்று வேலூர் ஹெப்ஜிஷிப் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர் பிள்ளைகளால் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள். கடைசி நாள் போய் என்னுடைய எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.